வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி, குரோதி வருஷம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி. 32 தேதி உண்டு வைகாசியில். குரோதி வருஷம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், திதி வளர்பிறை, அஷ்டமி. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு பகல் 1 மணி வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மகரத்துக்கு முடியுது, கும்பத்துக்கு ஆரம்பிக்குது சந்திராஷ்டமம். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் குரு, மிதுனத்தில் புதன் சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பகல் 1 மணிக்கு சிம்ம ராசியிலிருந்து சந்திரன் நகர்ந்து கன்னி ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிவன் சொத்து குலநாசம் என்கிறார்களே, அதற்கான தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள். சிவன் சொத்தை யாராவது கொள்ளையடித்து சாப்பிட்டான்னா அவனுக்கு பின்னால் வர வம்சமெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். குழந்தைலாம் சிலதுக்கெல்லாம் மூளை வளர்ச்சி இருக்காது, சிலது உடல் அங்கஹீனத்தோடு பிறக்கும், சில பசங்க அதெல்லாம் இருக்காது, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நார்மலாக இருக்கும். ஆனால் ஒன்றுத்துக்குமே லாய்க்கலாமல் தெருவா சுற்றிட்டு இருக்கும். ஃபேமிலி வழங்காதுமாங்க. சிவன் சொத்தை சாப்பிட்டா அவன் ஃபேமிலி வழங்காது. சில பேருக்கு வாரிசே இல்லாமல் அப்படியே சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இந்த கேள்வியை கேட்பவர் பூங்கோதை பேச்சிமுத்து, கேஎன் பாளையம் சத்தியமங்கலம், எம் சுகுமார் அன்னதானப்பட்டி, சேலம் 636002. 1 தலை மற்றும் 5 தலை சர்ப்பம் உருவங்கள் வெள்ளி அல்லது செப்பில் செய்து வீட்டில் வழிபடலாமா? அவசியம் இல்லை. அது எதுக்கு வழிபடணும்? யார் இது? எம் சுகுமார் கேட்குறாரு. அன்னதானப்பட்டி எம் சுகுமார் கேட்குறாரு. நாகதேவதை 1 தலை நாகம் 5 தலை நாகம்லாம் வெள்ளியில் இல்லைன்னா செப்பில் பண்ணி அதை வீட்டில் வச்சு கும்பிடலாமான்னு கேட்குறாரு. அவசியமே இல்லையெல்லாம். யார் சொன்னால் அப்படி ஒரு வழிபாடு இருக்குன்ட்டு? சர்ப்பதோஷம் நாகதோஷம் விலக பரிகாரம் என்ன? கருடன் வழிபாடு பண்ணுங்கள், கருடாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள். கருடன் சம்பந்தமான ஸ்லோகங்கள்லாம் நிறைய போட்டு கேளுங்க. வினத சுத்தவா தன ஸ்ரீரமண அப்படின்னு ஒரு பாட்டு, இந்த வினதா சுத்தவான்னு ஒரு பாட்டு, தியாகராஜ் கீர்த்தனை, அதை போட்டு கேளுங்க. கருடனை பற்றின ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகன் நிறைய பண்ணியிருக்கார், அருளி செய்திருக்கார். சுவாமி தேசிகன் ஒரு வைணவ பெரியவர் இருந்தார். அவர் நிறைய கருடாழ்வார் மேலே அவருக்கு ரொம்ப பக்தி. அவருக்கு திருவந்திபுரத்தில் கருடாழ்வார் பிரத்யட்சமானார். அவருக்கு கருட தண்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், கருட பஞ்சகம்னு ஒன்று, கருட தண்டகம், அதெல்லாம் ஆடியோவில் கிடச்சினா கூட போட்டு கேளுங்க. கேட்டாலே நாகதோஷம் விலகும். ஸ்வஸ்திக் குறியீடு பற்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது நவகிரகங்கள் ஒருங்கிணைந்த வடிவம். நாம் செய்வதே நமக்கு வரும், நாம் செய்வது நமக்கே திரும்ப வரும். 16 பேரும் தருவாய், மதுரை பராபரணே. எம் சுகுமார் அன்னதானப்பட்டி. ஸ்வஸ்திக் வழிபாடு நிறைய இடத்துல பண்ணுறாங்க சார். அது வியாபார ஸ்தலங்கள்லாம் இந்த வடநாட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மார்வாடிஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் ஸ்வஸ்திக் வச்சுருப்பாங்க பூஜை இடத்துல. எம் சுகுமார் கேட்காடு சேலம். ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சிறப்பாக இல்லை என்றால் என்ன செய்யலாம்? சிறப்பாக இருக்கக்கூடாது. சிறப்பாக இருந்தால் தான் ருணம் அதிகமாக இருக்கும், ரோகம் அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்து நிலையாக இருக்க என்ன வழிபாடு செய்ய வேண்டும்? லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்க. எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு லக்ஷ்மி இருப்பாள். வாஸ்து குறைபாடு நீங்கள் என்ன வழிபாடு செய்ய வேண்டும்? ஓம் வாஸ்து புருஷாய நமக, சல்லிய தோஷ நிவர்த்தியாய நமக என தொடர்ந்து சொல்லி வருகிறேன். வேலும் மயிலும் துணை. சுகுமார், நீங்கள் முருகனை நிறைய கும்பிடுங்க சுகுமார், அதுவே போகிறோம். தனித்தனியாக இதெல்லாம் ஒன்றா சின்ன சின்னதாக தான் கும்பிட்டுட்டு இருக்க வேணாங்க. ருணரோக சத்ருஸ்தானம், முருகனை வழிபட்டால் அதெல்லாமே சரியாயிடும். ருணமும் கிடையாது, ரோகமும் கிடையாது. முருகனை வணங்குவோருக்கு சத்ருவும் கிடையாது. மிடி பகைமை ஜெயித்தருளும். திருப்புகழை படிப்பவர்கள் உரைப்பவர்கள் மிடி பகைமை. மிடினா வறுமை. மனுஷனுக்கு வறுமை வரவே கூடாது, எந்த வயசுலையுமே வரக்கூடாது. மிடி பகைமை அப்படின்னா எல்லாரும் நம்மளை விரோதியாக பார்க்கறது, குரோத மனப்பான்மை. ரெண்டுமே இருக்கக்கூடாது. ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? திருப்புகழ் படிக்கணுமா? அருணகிரிநாதர் சொல்கிறார், திருப்புகழை படிப்பவர்கள் உரைப்பவர்கள் மிடி பகைமை ஜெயித்தருளும். இசைப்பிரியா திருப்புகழை படிப்பவர்கள். அதனால் திருப்புகழ் படித்தாலே மிடிப்பகமே ஜெயித்தருளும். ருணரோக சத்ருஸ்தானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனவே எம் சுகுமார் கேட்காடு சேலம் 2. தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தகவலை. திருப்புகழை படிப்பவர்கள் உரைப்பவர்கள் மிடிப்பகமை ஜெயித்தருளும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நமச்சிவாய இதை பற்றி கூறவும். நான் அன்றைக்கே வந்தது என்கிட்ட இந்த கேள்வி, வேறு யாரோ கேட்டிருந்தாங்களோ, நான் பதில் சொன்னேன். அதுக்கு சிவாய நம ஓம்னு சொல்லலாம் அப்படின்லாம் சூஷ்ம பஞ்சாட்சரம் ஸ்தூல பஞ்சாட்சரம்லாம் இன்றைக்கி பேசினோமே. ஓம் நமோ நாராயணா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா இது பற்றி கூறவும். இது பற்றி கூறதுக்கு என்ன சார்? இதெல்லாம் பெருமாளுடைய திருநாமெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் நல்லது.
கோவிந்த நாமாவளி சொல்வதன் பயன் என்ன? கோவிந்தன் தான் எல்லாத்துக்கும் அல்டிமேட் கடைசியில். அதனால தான் கடைசியில் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற அந்த கோவிந்தா பேரை சொன்னாக்க கோவிந்த நாமத்திற்கு பட்டாபிஷேகம் நடைபெற்று இருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் படித்தால் தெரியும். ஸ்ரீமத் பாகவதத்திலே யாருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா கோவிந்தா என்கிற அந்த திருநாமத்திற்கு பட்டாபிஷேகம். அவ்வளோ விசேஷமானது அது. ஒன்றுக்காக கேட்குறாரு இவர். லிங்காஷ்டகம் சொன்னால் என்ன பலன், குமரஸ்தவம் சொல்வதன் பலன் என்ன, எல்லாமே நல்லது தான். அன்னதானப்பட்டி சுகுமார் எல்லாமே சொன்னால் நல்லது, சொல்லிகிட்டே இருங்க. கோபாலன் மயிலாடுதுறை, சொர்க்கம் நரகம் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா? நான் போய் பார்த்தது இல்லைங்க, கேள்விப்பட்டது தான். ரெண்டுத்துக்கும் இன்னும் போகல. இது உண்மையே உள்ளதா அல்லது தயவு செய்து சொல்லுங்கள். என்ன சார் இது தயவு பண்ணி சொல்கிறவங்களுக்கு கேட்குறீங்க நீங்கள்? கோபாலன் 5வது புதுத்தெரு மயிலாடுதுறை, சொர்க்கம் நரகம் உண்மையிலே உள்ளதா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உள்ளது என்று தான் நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதை நாம் நம்புவோம். அது எப்படி இருக்கும் போய் பார்த்தா தான் தெரியும். அங்கேருந்து போய் அதை பார்த்துட்டு யாரும் திரும்பி வந்து சொர்க்கம் இப்படி இருக்குன்னா சொன்னதே இல்லை. நான் சொர்க்கம் சினிமா தான் பார்த்துருக்கேன். சிவாஜி கணேசன் கேஆர் விஜயா நடித்த படம் சொர்க்கம் ராம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு வந்து நான் சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு அப்புறமா நான் எப்படி இங்கே வந்து சொல்ல முடியும்? அங்கே போன பிறகு இங்கே வர முடியுமா? வந்து ஜி டிவியில் கேமரா முன்னால் உட்கார முடியுமா? அதனால் நமது முன்னோர்கள் மகான்கள் சொல்கிறத நம்ம அப்படியே நம்ப வேண்டியதான். வேறு என்ன பண்ணுவீங்க? அம்மனை வழிபடும் போதே தன்மணி மந்தினி என இருவர் வருவதாக கூறுகின்றார்கள். எனவே அம்மனை வழிபடும் போதே வாராகி அங்கு இருப்பாள் என கூறுகிறார்கள். வாராகிங்கிறது அம்மனுடைய படை தளபதிங்க. அம்மன் அசுரர்களை போரிட்டு வெல்வதற்காக சென்ற பொழுது படை தளபதியாக இருந்தது தான் வாராகி. அம்மனுடைய ஒரு அம்சம் அது. 16 நித்யாதேவிகள், தசமகா வித்யா, இதெல்லாம் ஃபுல்லாக டீப்பாக படிக்கணுங்க. படித்தா தான் இதெல்லாம் புரியும் உங்களுக்கு. இந்த தசமகா வித்யாவை பற்றி முதலிலே நூல் எழுதியவர் சிதானந்தநாதர், எங்கள் அப்பாவோட குரு. ஸ்ரீ சிதானந்தநாதர்ங்கிறவர் 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மகான். ஸ்ரீவித்யா உபாசனையிலே கரை கண்டவர். அவருக்கு நிறைய சீடர்கள். குகானந்த மண்டலி அப்படின்னு ஒரு மண்டலி ஆரம்பித்தார், ஒரு குரூப். அந்த குகானந்த மண்டலி மூலமாக ஸ்ரீவித்யா உபாசனையின் அருமை பெருமைகளை எடுத்துரைத்தார். அவர் தசமகா வித்யா என்றால் என்ன என்பது பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். திதி நித்யா தேவதைகள், ஒரு திதிக்கும் ஒரு நித்யாதேவி, பிரதமைக்கு துவிதியைக்கு திருதியைக்குன்னு 15 திதிக்கும் திதி நித்யா தேவதைகள் இருக்கிறார்கள் என்று அந்த தேவதைகளை பற்றியும் அவர்களின் உருவ அமைப்பு, அவர்களுக்குரிய மந்திரம், ஸ்லோகம், பீஜாட்சரம் இவற்றையெல்லாம் எடுத்துரைத்தவர் ஸ்ரீ சிதானந்தநாதர். அவர் ஸ்தாபித்த ஒரு ஆன்மீக குழுவுக்கு பெயர் குகானந்த மண்டலி. சிதானந்தநாதருடைய குரு குகானந்தநாதர். அவருடைய படம் பார்த்துருக்கேன். சிதானந்தநாதரும் நான் படம் தான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அவர்கிட்ட நேரில் உபதேசம் வாங்கிட்டார். இந்த குகானந்தநாதர் தான் இதை பற்றியெல்லாம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். நீங்கள் கேட்ட கேள்வி, அதுக்கு பதில் வந்து பெரிய பதில், ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நீங்கள் சிம்பிளாக கேட்டீங்க, ஒரு வரி கொஸ்டின் மாதிரி கேட்டீங்க. அதுக்கான அது 60 மார்க் கொஸ்டின் மாதிரி பதில் சொல்லணும். ஆராக்கி அங்கே இருப்பாள், ஆராக்கி கூடவே தான் இருப்பாள். பிறந்த குழந்தையை எத்தனை நாள் அல்லது எத்தனை மாதங்கள் கழிந்த பிறகு கோவிலுக்கு எடுத்து செல்லலாம்? என் ராமச்சந்திரன். ஜாதகம் எப்பொழுது எழுதலாம்? பெண்ணாடம். என் ராமச்சந்திரன், பெண்ணாடம், உடுப்பி ஹோட்டல் மாடி. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல 11 நாள் ஆனவுடனே புண்ணியாக வாச்சனம் பண்ணோம். 21ஆவது நாள் ஆனவுடனே ஒரு அந்த தீண்டல் போகிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சடங்கு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 3ஆவது மாதம் முடிஞ்ச உடனே அப்போ தான் இந்த தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக இறுக ஆரம்பிக்கும். இந்த தலையில் வந்து சாஃப்டாக இருக்கும். உச்சந்தலையை தொட்டு பார்த்தா இந்த இடம் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து தாயாருடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த இடம் ஓப்பனாக இருந்து அதுக்கப்புறம் அது மூடப்பட்டு குழந்தை பிறக்கிறது. அது மூடினவுடனே குழந்தை வெளியே வந்துடும், தலை வெளியே வந்துடும். அந்த உச்சந்தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாஃப்ட்னஸ் மாதிரி அது கொஞ்சம் மேலே அந்த தோல் நல்லா திக்காக வளர ஆரம்பிக்கும். அதனால் 90 நாள் வரைக்கும் எங்கேயும் வெளியெல்லாம் கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் மாலை நேரத்தில் பறவைகளெல்லாம் கூட்டுக்கு போகிற நேரத்தில் குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடாது வீட்டு உள்ளேருந்து. பறவைகள்லாம் அதை பார்த்தா ஓடி வந்து டக்குன்னு கொத்திடுமா. அதனால் வந்து பறவைகள் கண்ணிலே படாமல் மாலை நேரத்திலே அதை பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தையை, பிறந்த குழந்தையை. 6 மாதத்திற்கு பிறகு அதற்கு ஆலயத்திற்கு எடுத்து செல்வார்கள். முதலிலே முடி காணிக்கை செலுத்துவது முதல் பிறந்த நாளைக்கு 2 நாள் முன்னால் இல்லை 3 நாள் முன்னால் செய்வாங்க. சில குடும்பங்களிலே முதல் பிறந்த நாள் ஆன பிறகு தான் முடி காணிக்கை செலுத்துகிறாங்க. அதையும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பர்த்டே, நட்சத்திர பிறந்த நாள் தான் நான் சொல்கிறது, டேட் ஆஃப் பர்த் கிடையாது. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. டேட் ஆஃப் பர்த் வெறும் சர்டிஃபிகேட்டுக்கு தான். நட்சத்திர பிறந்த நாள் அடுத்த வருடம் அதே மாதம் அதே நட்சத்திரம் வரும்பொழுது முதல் ஆண்டு நிறைவு என்று அதற்கு ஆயுஷ் ஹோமம் செய்வார்கள். ஆயுஷ் ஹோமம், அந்த ஆயுஷ் ஹோமம் பண்ணி ஆண்டு நிறைவு பண்ண பிறகு அதுக்கப்புறமா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் எல்லா கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஜாதகம் எப்பொழுது கணிக்கலாம்? 5 வயசு ஆன பிறகு கணிங்க. ராமச்சந்திரன் பெண்ணாடம், பெண்ணாகடம். மதுரையிலேருந்து துர்கா லட்சுமி அப்படின்றவங்க அலங்காநல்லூர்லேருந்து கேட்குறாங்க. ராமாயண காவியத்தில் சீதைக்கு திருமணம் செய்த பொழுது அதற்கான நாள் நட்சத்திரமெல்லாம் குறித்து, முகூர்த்த நேரத்தை குறித்து முனிவர்கள் பெரிய பெரிய தவச்சீலர்கள்லாம் சேர்ந்து குறித்து கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த திருமணமான பிறகு அவர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டது.
ராமருக்கும் சீதைக்கும் நல்ல நேரம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணாங்க, ஏன் அவங்க பிரிஞ்சாங்க? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணமானதுலேருந்து துன்பம் தான் கடைசியில் முடிஞ்சுது. இதெல்லாம் பற்றி கேட்டால் இதெல்லாம் விதி அப்படின்னு ரெண்டு எழுத்தில் பதிலை சொல்லிடுறீங்க. விதிப்படி தான் நடக்கணும், அப்புறம் எதுக்காக அவங்களுக்கெல்லாம் 4 நட்சத்திரம்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்? நல்ல நேரத்தில் ஏன் மேற்கொள்ள வேண்டும்? திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினால் இதற்கு மேல் என்ன நேரிடும்? ஐயா, தாங்கள் தயை கூர்ந்து விளக்கம் அளிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாதிரி பெரிய பெரிய ராமாயணத்தில் சரி, சிலப்பதிகாரத்துலையும் சரி, இந்த மாதிரி தலைவன் தலைவி பிரிவு ஏற்படுகிறதே, ஹீரோவும் ஹீரோயினும் பிரியிற சீன்லாம் வருது. அப்போ எப்படி அதை திருமணத்துக்கு எதுக்காக நாள் பார்த்து பண்ணாங்க அப்படின்னு அவங்க ஏதோ பாவம் மன வேதனையில் இருக்காங்க. யாரோ ஒரு அம்மா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு துன்பம் நேர்ந்திருக்கிறது. அதனால் இதையெல்லாம் நம்ப தயாராக இல்லை, நல்ல நேரம் பார்த்து செய்யணுங்கிற அந்த கான்செப்டில் நம்பிக்கை போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். 6ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்ற பிறகு குருவால் பார்க்கப்படவிருக்கிறது. மேஷ ராசியிலேயே செவ்வாய் ஆட்சி, செவ்வாய் வலுவாக இருக்கிறது. இப்போ நல்ல நேரம். ராசி அதிபதி வலுவாக இருந்தால் நன்மைகள் அதிகமாக நடக்கும். இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். ராசி அதிபதி ராசியிலே இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருந்தால் நல்ல டைம். இப்போது மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மேஷ ராசியிலேயே இருக்கிறது. எனவே மேஷ ராசியில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பொருளாதாரம் நன்றாக இருக்கும், மனநிலை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமான நல்ல செய்திகளெல்லாம் சேரும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையினர் உங்களை பாராட்டுவார்கள். உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களது திறமைகளை ஒப்புக்கொள்வார்கள். உங்களுடைய பேச்சு திறமை மிகச் சிறப்பாக இருக்கும். வாக்குஸ்தானத்திலே வியாழன் இருப்பதால் இப்பொழுது பேச்சு அழகாக இருக்கும். மென்மையான பேச்சு மென்மை தரும். மெர்வின் புக் படிச்சிருக்கீங்களா? மென்மையான பேச்சு மென்மை தரும்னு மெர்வின் ஒரு எழுத்தாளர் நிறைய சுய முன்னேற்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப அருமையான நூல் மென்மையான பேச்சு மென்மை தரும்னு. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பேச்சு நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீர்கள். மக்கள் யாரை விரும்புகிறார்கள்னா நல்ல பேசுகிறவங்கள விரும்புகிறாங்க. சில பேர் எப்போதுமே ஒரு கடினமான சொற்கள், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத தகவல்கள், எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அது வேணும்னே அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. குண்டக மண்டகவே இருக்கும் அவங்களுடைய பேச்சு. அந்த மாதிரி இருந்தால் மக்களால் அவர்கள் விரும்பப்பட மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது அனைவராலும் விரும்பப்படுவீர்கள். மேஷ ராசிக்கு இப்போ நிறைய ரசிகர்கள் சேர்ந்து விடுவார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் உலவுகின்ற நாள். ராசியிலே குருவும் சூரியனும் இணைந்திருக்கின்றன. நாளைய தினம் தமிழ் மாத பிறப்பு. இன்னையோட வைகாசி முடிகிறது. நாளையிலிருந்து ஆனி மாதம் ஆரம்பம். இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசியிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். உங்களுக்கு பிடித்தாற்போல் நல்ல வாழ்க்கை துணை அமையும். உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. அது நல் வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கல்வி பயிலும் மாணவ மாணவியரெல்லாம் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என விரும்புவார்கள். அதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். சீட் கிடைக்கும், அட்மிஷன் கிடைத்துவிடும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே புதனும் சுக்கிரனும் இனிமையாக இணைந்திருக்கின்றன. 2 சுப கிரகங்களின் சேர்க்கை இனிமை சேர்க்கிறது 2ஆம் இடத்திற்கு. எனவே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி வலுவாக இருப்பதால் இப்பொழுது பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே 11 செவ்வாய் ஆட்சி, ராசியிலே புதன் சுக்கிரன் சேர்க்கை, 3லும் 4லும் சந்திரன். இது ஒரு வெகு அற்புதமான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி மாணவ மாணவியர் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் தேதி முடிவு செய்யப்படும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். கையிருப்பு அதிகரிக்கும். லிக்விட் கேஷ், கையில் இருக்கிற பணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எனவே அதை ஏதேனும் நல்ல முதலீடு செய்யலாம். அது பற்றி ஆலோசனை செய்து நல்ல முதலீடாக செய்யுங்கள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 8இல் சனி, 9இல் ராகு, 10இல் செவ்வாய், 11இல் சூரியன் குரு, 12இல் புதன் சுக்கிரன், 2இல் சந்திரன், 3இல் கேது. 2இலிருந்து சந்திரன் நகர்ந்து 3ஆம் இடத்திற்கு மதியம் 1 மணிக்கு செல்கிறது. எனவே இந்த கிரக அமைப்பு கடகத்திற்கு பெரிய நன்மையை செய்யும், மிகப்பெரிய நன்மை. 3ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு குருவின் பார்வை கிடைக்கிறது சந்திரனுக்கு. 3, 5, 7 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறது. எனவே கடக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருப்பார்கள். வேலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் உங்களுக்கு உயர் பதவி கொடுப்பார்கள், அதிக முக்கியத்துவம் வழங்குவார்கள்.
ஒரு சிலருக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலை மாற்றம் செய்து கொள்ளலாம். அசையா சொத்து வாங்கலாம். 10ஆம் இடத்திலே 10க்குடைய செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு வரவேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தால், முன்னோர்கள் சம்பாதித்த பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்தால் அது இப்பொழுது வரும். அதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பிரித்து கொடுக்கப்படும். அல்லது நீங்கள் இப்பொழுது புதிதாக ஏதேனும் ஒரு அசையா சொத்து வாங்குவீர்கள். ஆனி மாதத்திலே வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஆனி மாதத்தில் கல்யாணமே பண்ணலாம். சொத்து வாங்கிறது என்ன தப்பு? நிறைய பேர் இப்போ ஆனி மாதத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஆனி ஆரம்பிக்குது நாளைக்கு. ஆனி மாதத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. எல்லாம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனி மாதத்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க, பாக்கி எல்லாம் பண்ணலாம். ஆணியில் அது கூட எல்லாம் உண்டு. ஆனி மாதத்தில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் செய்யலாம். நாளை முதல் ஆனி மாதம். இப்பொழுது கடகத்திற்கு நேரம் நல்லா இருக்குது, அதனால் இப்போ வீடு வாங்கலாம். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். பாக்யஸ்தானத்திலே பாக்யஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. சகோதரர்கள் நன்றாக இருப்பார்கள். சகோதரர்களிடமிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உங்களின் இல்லத்திலே வாழை மரம் கட்டி மாவிலை தோரணம் தொங்கவிட்டு வாசலிலே செம்மண் இட்டு கோலம் போட்டு மங்களகரமான அலங்காரத்துடன் சுப நிகழ்ச்சிகளை செய்ய போகிறார்கள். எனவே நீங்கள் இப்பொழுது சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசியிலே இருக்கும் மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது நன்றாக படிப்பார்கள். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேல் படிப்பு படிப்பதற்கு அட்மிஷன் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் இன்று மதியம் 1 மணி சுமாருக்கு ராசிக்குள் வருகிறது. ராசியில் வந்த பிறகு குருவால் பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்திலே அட்டமாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சனியால் பார்க்கப்படுகிறது. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். 9ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நன்மைகள் பல நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே சந்திரன் மதியம் 1 மணி வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடம் செல்கிறது. 7இல் செவ்வாய் ஆட்சி. 7ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. 7 வலுவாக இருக்கிறது. 7 வலுவாக இருப்பதால் இப்பொழுது குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும். கணவனும் மனைவியும் ஒரே நேர்கோட்டிலே யோசனை செய்வார்கள். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அந்த அம்மா சொல்லுவாங்க. அந்த அம்மா நினைக்கிறத அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கும் 2 பேருக்கும். ஈருடல் ஓருயிர் போல இணைபிரியாத தம்பதிகளாக இருப்பார்கள். எனவே இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாத துலா ராசியினருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யப்படும். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகும் நேரம் வந்துவிட்டது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். 10லும் 11லும் சந்திரன் இருக்கிறது. 7ஆம் இடத்திலே சூரியனும் குருவும் இணைந்திருக்கின்றன. இரு கிரகங்களும் ராசியை பார்த்த வண்ணம் உள்ளன. செவ்வாயும் ராசியை பார்க்கிறது. ராசி அதிபதி செவ்வாய்க்கு 8ஆம் பார்வை உண்டு. தான் இருக்கும் இடத்திலிருந்து 8ஆம் பார்வையாக பார்க்கலாம். செவ்வாய்க்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல் சிறப்பு அம்சம். அது 8ஆம் இடத்தை பார்ப்பதால் இப்பொழுது மேஷத்திலிருந்து உங்கள் ராசியை ராசி அதிபதி செவ்வாயும் பார்க்கிறது. ராசி அதிபதி செவ்வாய், 7இல் உள்ள சூரியன், குரு, இவ்வளவு கிரகங்கள் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றன. இந்த கிரகங்களின் பார்வையால் உங்களுக்கு நன்மை நடைபெறும். அசையா சொத்து வாங்கலாம். திருமண தடை விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சீராக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழில் ஸ்தானமாகிய 10 பதவி ஸ்தானமாகிய 5 7இல் இணைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே 5, 10 இணைந்திருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்திலே உயர் பதவிகளெல்லாம் உங்களுக்கு வழங்குவார்கள். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அவை எல்லாம் சரியாயிடும். கவலையே படாதீங்க. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் நல்ல உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்திலே யாரேனும் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விருந்து உபசாரம் போல் நடைபெறும். அது 60வது ஆண்டு நிறைவாக இருக்கலாம், அல்லது 70வது ஆண்டு நிறைவாக இருக்கலாம், அல்லது 80 வருடங்களை பூர்த்தி செய்து 1000 பிறை கண்டிருக்கலாம்.
1000 பிறை கண்டார் அப்படின்னு 80வது வயது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள். 1000 பிறை கண்டவர். அந்த மாதிரி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் உற்றார் உறவினர்கள் பலரையும் சந்திப்பீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களின் சந்திப்பு நிகழும். எனவே அது மகிழ்ச்சி அளிக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் 1 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் பகல் 1 மணிக்கு மேலே பண்ணுங்க. ஆஃப்டர் 1 o'clock நல்லா இருக்கு. வியாபார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு இன்றைக்கி நல்ல வருமானம் வரும். ஆஃப்டர் 1 o'clock நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் 1 மணி வரையிலே நன்றாக இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதனால் எது பண்ணுறதா இருந்தாலும் 1 மணிக்கு முன்னால் முடிச்சிடணும். பகல் 1 மணிக்கு முன்பதாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, வியாபார விஷயம் பேசுவது, குடும்பத்தில் நடைபெற போகும் முக்கியமான விஷயங்கள், திருமணம் தொடர்பான விஷயங்கள் பற்றி பேசுவது எல்லாமே நீங்கள் பிஃபோர் 1 o'clock முடிச்சிடணும். பிஃபோர் 1 o'clock முடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா 1 மணியிலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆகிடும். ஆனால் நல்ல நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். புதிதாக வீடு வாங்குவீர்கள், வீடு கட்டுவீர்கள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பூமி லாபம் ஏற்படும். பூமிகாரகன் 2ஆம் இடத்திலே வலுவாக இருக்கிறது. எனவே பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை பஞ்சாயத்து பண்ணியே சரி பண்ணிடலாம். கோர்ட்டு கூட போக வேண்டாம். கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சமாச்சாரம் சொல்லு அப்படின்னு நீங்கள் தான் நாட்டாம மாதிரி அப்படி உட்காந்துக்கணும். ஆலமரத்தடியில் சேரை போட்டு உட்காந்துக்கணும். உட்காண்டிங்கன்னா இன்றைக்கி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி சொத்து தகராறு, நிலத்தகராறு, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான தகராறு எது இருந்தாலும் பேசியே தீர்ப்பு பண்ணிடலாம். உங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். திருமண தடை விலகும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். 10ஆம் இடத்தை புதன் சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே பொருளாதாரத்திலே வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் தமிழ் மாத பிறப்பு. வைகாசி முடிஞ்சு ஆனி மாதம் ஆரம்பம். ஆனி மாதம் ஆரம்பம். நாளையிலேருந்து ஆனி மாதம். நாளைக்கு தமிழ் மாத பிறப்பு. ஆனி மாதத்தில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் செய்யலாம். நாளையிலேருந்து ஆனி மாதம் ஆரம்பம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம்